ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி மாடியில் வந்திருக்கோம். இந்த கத்திரிக்காய் செடியை பார்க்குறோம். இந்த கத்திரிக்காய் செடி இலைகள்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். காய்களை பாருங்கள், குருத்துக்கு சின்ன சின்ன காய்கள்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் பாருங்கள். குருத்துக்கெல்லாம் எவ்வளோ செழிப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். காய்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் பாருங்கள். இப்போ இந்த செடி எந்தவித நோய் பாதிப்பும் இல்லாமல் அழகாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இதை தினந்தோறும் பராமரிப்பது, ஆர்கானிக் உரங்கள், ஆர்கானிக் பூச்சிக்கொல்லிகள் இதை பயன்படுத்துகிறது தான். உங்கள் செடியும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எப்சம் சால்ட்டை பயன்படுத்தலாம். சார், எப்சம் சால்ட்டுங்கிறீங்க, அது என்னன்னே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்சம் சால்ட்டு மெடிக்கல் கடையில் கிடைக்கும். ஒரு சின்ன பாக்கெட் கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்தாலே அப்புறம் வெள்ளை கலரில் இருக்கும். அது நோய் எதிர்ப்பு தன்மையும் தரும், செடிக்கு ஒரு ஊட்டச்சத்தையும் தரும், நம்ம மண்ணினுடைய பிஹெச் வேல்யூயும் காப்பாற்றும். இப்போ எடுத்துக்காட்டால் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதை பாருங்கள் எப்படி பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பெற்றால் தான் இந்த மாதிரி அந்த பசுமை வரும். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெற மெக்னீசியம் அவசியம் தேவை. நம்ம எப்சம் சால்ட்டில் மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்கிறனால அந்த மெக்னீசியம் இந்த செடிக்கு பச்சையத்தை கொடுத்து நம்ம உணவு தயாரிக்க உதவுகிறது. இந்த இலைகள் பசுமையாக இருந்தால் தான் அது உணவு தயாரித்து அந்த செடிகள் மேலே மேலே வளரும். இப்போ இன்னொன்று உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு செடியை கடையில் ஒரு நர்சரிலேருந்து வாங்கிட்டு வர்றோம். அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடியை திருப்பி மாற்றி நடும்போது அதுக்கு ரூட் ஷாக் ஏற்படும் அப்படின்னு நம்ம பழைய பதிவில் சொல்லியிருப்போம். அந்த ரூட் ஷாக்கில் காப்பாற்ற இந்த எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் அது காப்பாற்றப்படும். அதே மாதிரி அந்த தண்ணியும் ஊற்றணும், அது உயிர் தண்ணி போல் அப்படின்னு சொன்னோம். இவ்வளவு சிறப்பானது எப்சம் சால்ட்டு. இது பல வகையில் நம்ம பயன்படுத்தலாம். எப்சம் சால்ட்டை ஒரு ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரேயரில் போட்டு அதை நம்ம ஸ்ப்ரேயராக அந்த 1க்கு 10ங்கிற விதத்தில் தண்ணியை கலந்து அது ஸ்ப்ரேயராக நம்ம பயன்படுத்தலாம். அதே எப்சம் சால்ட்டை நம்ம செடிக்கு ஒரு லேசாக குழியை தோண்டி அந்த சைடில் போட்டு விட்டோம்னா அது கொஞ்சம் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். ஏன்னா இது எப்சம் சால்ட்டு திடப்பொருளாக இருக்கிறனால அது உடனே கரையாது, கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த செடிக்கு தரும். 3வது, அந்த எப்சம் சால்ட்டை நாம் வாளியில் எடுத்து அதில் எப்சம் சால்ட்டை போட்டு வாளியில் தண்ணியை ஊற்றி கரைச்சி அந்த எல்லா செடிக்கு ஊற்றும்போது அது உடனடியாக போகும். இந்த எப்சம் சால்ட் அதெல்லாம் பயன்படுத்தும் போது ஒன்று அதிகாலையில் பயன்படுத்தணும், இல்லை சாயங்காலம் பயன்படுத்தணும். செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது ஊற்றக்கூடாது, தண்ணி இல்லாத நேரத்தில் இது ஊற்றணும். அப்போ தான் வேர் இதை உடனடியாக எடுத்துக்கொள்ளும். இந்த மாவு பூச்சி, இலை சுருட்டல் நோய், அந்த புழுக்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த எப்சம் சால்ட்டு மிக நன்றாக வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்கிறது, அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பாருங்கள், இதுதான் எப்சம் சால்ட், வெள்ளை கலரில் இருக்கும். இதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம், மெக்னீசியம் சல்ஃபேட்டுங்கிறது. இதை பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது ஸ்ப்ரேயருக்காக கொஞ்சம் இதில் போட்டு இதை தண்ணியை ஊற்றி வைக்கிறோம். தண்ணியை ஊற்றி அதை ஸ்ப்ரேயில் வைக்கிறோம். இது இன்னொரு முறையில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த செடியை பாருங்கள். இந்த செடியில் இந்த பாருங்கள் சுற்றி இது மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் போடுங்க. போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இந்த எப்சம் சால்ட்டை போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ இதை சுற்றி தண்ணி ஊற்றி விடுங்க. இந்த பாருங்கள். அப்போ இந்த எப்சம் சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இந்த செடிக்கு போயிட்டுருக்கோம். அது செடிக்கு பலனை கொடுக்கும். ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த எப்சம் சால்ட்டை இந்த டப்பாவில் எடுத்துருக்கோம். இந்த டப்பாவில் எடுத்து இதில் தண்ணியை ஊற்றுறோம். ஸ்ப்ரேயரில் ஏற்கனவே முக்கால்வாசி தண்ணி இருக்குது. இதை கலந்து அப்படியே நம்ம
என்ன பண்ண வேண்டியதுன்னா ஸ்ப்ரேயரில் ஊற்றி நம்ம ஸ்ப்ரேயரை அடிக்க வேண்டியது. அடித்தோம்னா இது மெக்னீசியம் சல்ஃபேட் இந்த இலைகள் வழியாக போகும். இது இலைகள் வழியாக போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பூக்கள் காய்கள் அதிகளவு கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். இப்போ ஸ்ப்ரேயரில் ஊற்றியாச்சு, லாக் பண்ணுறோம். இப்போ இந்த எப்சம் சால்ட் கலந்த கலவையை செடிக்கு அடிக்கிறோம் பாருங்கள். இலை முழுவதும் அடிங்க. அதே மாதிரி இந்த எலுமிச்சை செடிக்கு அடிக்கணும் பாருங்கள். நெல்லிக்காய் செடிக்கும் பாருங்கள். மாங்கன்று, மிளகாய் செடி, இதே மாதிரி அடிக்கும்போது அது இலை வழியாக மெக்னீசியம் சல்ஃபேட் செடிக்கு போகும். அந்த குருத்துக்கள் வளரும், மொட்டுக்கள் மலரும். இதெல்லாம் அந்த ஒரு பெனிஃபிட்டு. அதனால் இதே மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த எப்சம் சால்ட் வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த எப்சம் சால்ட்டில் அப்படியே சுற்றிக்க மண்ணை தோண்டி அதுக்குள்ளே எப்சம் சால்ட்டை போட்டு அதை மூடி வச்சு நம்ம தண்ணியை ஊற்றி அதை உரமாக பயன்படுத்துறது ஒன்று பார்த்தோம். ரெண்டாவது எப்சம் சால்ட்டை வந்து நம்ம அந்த ஸ்ப்ரேயரில் 1க்கு 10ங்கிற விதத்தில் தண்ணி கலந்து அதை செடிக்கு அடிக்கிறது பார்க்கணும். இந்த செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடித்த பின்னாடி. மூணாவதாக இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எப்சம் சால்ட்டை வந்து தண்ணியில் கரைச்சிடணும். 1க்கு 10, அதாவது 10 லிட்டர் வாளி அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு போடணும். அந்த கைப்பிடி அளவு போட்டு தண்ணியில் கலந்து அந்த செடிக்கு ஊற்றணும். இப்போ அதை கொஞ்சமாக கலந்து அது எப்படி ஊற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த எப்சம் சால்ட்டு கலந்த தண்ணி இந்த ரோஜா செடிக்கெலாம் ஊற்றும்போது பூக்கள் கொத்து கொத்தாக வளரும், மொட்டுக்கள் அதிகளவு விரிஞ்சு வரும். இதை பாருங்கள். இது எப்படி ஊற்றணும் அப்படின்னா, இந்த பாருங்கள், கொஞ்சம் ஊற்றுங்க. இந்த பாருங்கள், இந்த செடிக்கும் இது மாதிரி ஊற்றும் பொழுது உங்களுக்கு அது வேர் மூலமாக அந்த எப்சம் சால்ட்டு செடிகளுக்கு சேரும். அது செடிகளுக்கு பயனளிக்கும். ஆகையினால் எப்சம் சால்ட்டை பயன்படுத்துங்க. உங்கள் மாடி தோட்டத்தை வளப்படுத்துங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்பு எங்களுக்கு பெரிய ஊட்டச்சத்து மாதிரி, ஒரு எப்சம் சால்ட்டு மாதிரி. தயவுசெய்து எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சதா சேனல். தேங்க்யூ.